சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. உடனே இவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு பாடி ஒப்படைச்சிருக்கேன். தேவி இல்லைங்க, எங்க வந்தீங்க? அதான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. தேவி அக்காவே போய் சேர்ந்துட்டாங்களே, இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? தேவி அக்காவால இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. போங்க. சத்யா, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இது என்னோட மருமக. விஷயம் தெரிஞ்சதும் பதறி அடிச்சிட்டு வரேன். உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கோ அதே அளவுதான் எனக்கும் இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஏன் மருமகளை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இன்னும் நீங்க திருந்தல. இப்ப கூட நீங்க நடிக்கிறீங்களே. உங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி தேவி அக்காவை அடிச்சு கொண்டுட்டீங்களே. ஐயோ, நீங்க இவ்வளவு கொடூரமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கௌரவம் கௌரவம்னு சொல்லி இப்படி அபிமாமாவோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இப்ப உங்க கௌரவத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? சத்யா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என் அம்மா மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க? தேவிய நீ இறந்ததுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க அம்மா மட்டும்தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். தேவி அக்காவுக்கு உங்க அம்மாவை தவிர வேற யாருமே எதிரிங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கொலைய இவங்க பண்ணாம வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? அதை எப்படி நீ இவ்ளோ கன்ஃபார்மா சொல்ற? நீ என்ன கொலைய நேர்ல பாத்தியா? சத்யா, சும்மா உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் ஒண்ணு வாய்க்கு வந்தபடி பேசல, உண்மையதான் பேசுறேன். நான் எந்த அர்த்தத்துல இத சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி உங்களுக்கு புரியலனாலும் இதோ நிக்கிறாங்களே உங்க அம்மா, இவங்களுக்கு நல்லா புரியும். என்ன கேட்ட? நேர்ல பாத்தியானு தானே? அப்படி மட்டும் ஒண்ணு நடந்திருந்துச்சு, இந்நேரம் உங்க அம்மா வந்து இப்படி நின்னு இருக்க மாட்டாங்க. சத்யா, பாரு, நீ லிமிட்ட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி மரியாதை இல்லாமலாம் பேசாத. உங்க அம்மாவுக்கு தான் அர்ஜுன் மரியாதைய காப்பாத்திக்க தெரியல. இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் இப்ப போயிடுச்சு. ஏன்னா இவங்க நடந்துகிட்ட விதம் அப்படி. அர்ஜுன் இப்ப கூட அநியாயமா ஒருத்தையும் அடிச்சு கொன்னது இல்லாம இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாங்க பாரு. யாரடி நடிக்கிறது? எனக்கு தேவி மேல கோபம் இருந்தது உண்மைதான். ஆனா என் மகளுக்காக நான் அவளை ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு தேவி மேல கொஞ்சமா வெறுப்பு இருக்கத்தான் செஞ்சது. எனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் வேண்டாதவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நேரடியா டீல் பண்ணி தான் எனக்கு பழக்கம். இப்படி கோழைத்தனமா கொலை பண்ற ஆளெல்லாம் நான் கிடையாது. இதோ இப்ப கூட போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அத்தை, உங்களை பத்தி உங்க பசங்களை விட எனக்கு தான் அதிகமா தெரியும். இதுக்கப்புறம் உங்க ஆட்டோ இங்க செல்லாது. சத்யா, எதுக்குமா இப்ப இதெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு? செல்வனாகி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வாங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தேவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களே நிறைய இருக்கு, அத போய் பாப்போம் வாங்க. இருந்தது தேவி அக்கா மாமா, எப்பவுமே என் கூடவே இருக்கிறவ இனிமே இருக்க மாட்டா. அதுக்கு காரணம் இவங்க தான். நான் இவங்களை சும்மா விட மாட்டேன். தேவி அக்காவோட சாவுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். சத்யா, ஆதாரம் இல்லாம நீ என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல சத்யா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் தேவையில்லாம என் அம்மாவோட பேரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காத. போலீஸ் விசாரிக்கிறதுல உங்க அம்மா தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சா என்ன செய்வீங்க? சொல்லு அர்ஜுன், அப்ப என்ன செய்வ? நானே என் அம்மாவை போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன். போதுமா? அதுக்கு ரெடியா இரு அர்ஜுன்.
கூடி சீக்கிரம் அது நடக்கும். கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேவி